இன்னைக்கு என்னங்கம்மா சமையல்? வாங்க பார்க்கலாம். சாப்பாடு இது வந்து அயில மீன் குழம்பு, வாழைப்பூ பொரியல், பாசிப்பருப்பு போட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து நேற்று வச்சு தக்காளி தொக்கு, நைட்டு வச்ச சாப்பாடு. இது வந்து ஆடை பாலாடை எடுத்து தறி ஊற்றி வச்சுருக்குறேன். நாளைக்கு காலையில் சிலுப்பணும். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எப்படிங்க நேரத்துலேயே நீங்கள் சமையல் முடிச்சிடுறீங்க, நேரத்துலேயே வந்து கடைக்கும் கிளம்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் 5 மணிக்கு சமையல் ஆரம்பிக்கணும்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமையல் வேலைக்கு வரும்போது மணி 5 மணிக்கு வந்தோம்னா தான் 6:30க்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும். 6:30க்குள்ளே சமைச்சு முடிச்சு 7:30க்குள்ளே பாப்பாவுக்கு ரெடி ஆகிடணும். 7:45 8 மணிக்குள்ளே பஸ் வந்துடும். அப்போ நேரமாக எந்திரிச்சோம்னா எல்லாமே நமக்கு டக்குன்னு நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம நினைக்கிற டைமில் இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிடணும். அப்படி செஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். சமையல் வேலை முடிச்சாச்சு. மணி 7:50 ஆயிடுச்சு. இங்கேயே இன்றைக்கி அப்பா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறாங்க. அப்பா இருந்தால் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஜாலி. பாப்பா மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு? அத்தை நீங்கள் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு அத்தை காமிச்சு. ஏன் இங்கே அடிக்கடி மீன் வைக்கிறோம்னா, உங்களுக்கு அவரைக்காயும் 40 ரூபா தான், 1/2 கிலோ மீனும் 40 ரூபா தான். அதனால தான் இங்கே கேரளா சைடு நிறைய மீன் வைக்கிறதுக்கு காரணம். மீன் வந்து டெய்லி வரும். இன்னொன்று விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான். பாப்பா ஒரு பாய் சொல்லிடு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.